ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ், இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையன், கங்குவா இந்த ரெண்டு படமும் ஒரே டேட் ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க, அக்டோபர் 10. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேட்டையன் இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிப்பில் டிஜி ஞானவேல் அவர் இயக்கத்தில் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு, அமிதாப் பச்சன், ஸோ பல ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்காங்க. அக்டோபர் 10 ஏற்கனவே டேட் லாக் பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ண போகிறதா. ஸோ இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம சூர்யா நடிப்பில் கங்குவா இந்த படம் ரொம்ப வருஷமாக, அதான் போன வருஷத்துலேயே ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. ரொம்ப வருஷமாக எப்படா ரிலீஸ் ஆகும்னு ரொம்ப நேரம் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தாங்க ஃபேன்ஸு. இப்போ அதுக்கு அவங்களும் டேட் அக்டோபர் 10 அப்படின்னு சொல்லி லாக் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு பேஸ் பண்ண ஒரு மூவி. ஏற்கனவே அந்த படத்தை பற்றியான நிறைய இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கான ஒரு டீசர் கூட ரியாக்ஷன் நம்ம வீடியோ ஏற்கனவே ரொம்ப நாளாக போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அதே சமயத்தில் நம்ம வேட்டையன் பற்றியும் நிறைய ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வேட்டையனில் வர ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் அனிருத்தோட ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை ஒரு வீடியோ, சின்ன வீடியோ கூட ஏற்கனவே நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் யாராவது பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம மேட்டருக்குள்ளே வருவோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு படமுமே ஒரு மிகப்பெரிய படம். ஸோ இது நம்ம சூப்பர் ஸ்டார் படம், எப்போவுமே மிகப்பெரிய படம். அது எந்தவித டவுட்டும் இல்லை. அவருக்கு இங்கே மட்டும் இல்லை, உலகளாவில் அவருக்கு ஃபேன்ஸ் இருக்குது. ஜப்பானில் இருக்குது, வெளிநாடுகளில், மலேசியா, எந்த இடமா இருந்தாலும் அந்த இடத்துல அவருக்கு ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ மிகப்பெரிய படம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஞானவேல் ராஜா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்பீம் அவர் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். ஸோ அந்த படம் கொடுத்த டேரக்டரோட எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு பக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் படங்கிறதே தனி எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே உண்டு. ஸோ அது மிகப்பெரிய ஒரு படம். ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, கங்குவா இந்த படம் சூர்யா நடிப்பில் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது நம்ம சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணுறாரு, டிஎஸ்பி மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இந்த படமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க படம். ஏன்னா இது போன வருஷமே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஸோ சில டீசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போவே பயங்கர எதிர்பார்ப்புக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணிச்சு இந்த படம், சூர்யா படம். ஸோ கங்குவா, ஸோ அந்த படம் பார்த்திங்கன்னா அதுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நம்ம தலைவர் ரேஞ்சுக்கு இல்லாட்டி கூட சூர்யாவுக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த ஊரில் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஸோ கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில் அவருக்கும் இன்றைக்கி ஒரு டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸு அவரோட நடிப்பு திறமைக்காகவே நிறையா ஃபேன்ஸ் உருவாகிட்டு வராங்க. ஸோ அவருக்கும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தில் மூலயமா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு ரெண்டு பெரிய படம் வந்ததுன்னா, ஸோ அதை எப்படி தேட்டர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தாலும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாருக்கு கண்டிப்பாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் இப்போ ஒரு 1100 1300 ஸ்க்ரீன் ஓவராலாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதில் எப்படி பார்த்தாலும் 700 ஸ்க்ரீனுக்கு மேலே தலைவர் கொடுத்தாங்கன்னா, மீதி ஒரு 300-400 ஸ்க்ரீன் தான் கங்குவாவுக்கு கிடச்சதுன்னா, இது எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லை மேபி எந்த அளவுக்கு வெற்றிக்கு யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம தலைவர் படம் எப்போவுமே ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் வேல்யூவில் வருது. ஸோ இதில் அமிதாப் பச்சன் நடிச்சிருக்காரு. இது ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருந்து ஆஃப்டர் மிகப்பெரிய ஜெயிலர் சக்ஸஸுக்கு அப்புறம். ஸோ நடுவில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருந்தார், அந்த படத்தை பற்றி விட்டுருங்க. பட் தலைவர் லீடாக பண்ணி ஆஃப்டர் ஜெயிலருக்கு அப்புறம் வரப்போகிற படம் இது. ஸோ இது பயங்கர மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. தலைவர் படம்னாலே எப்போவுமே தீபாவளி தான், கொண்டாட்டம் தான். அதில் ஸ்பெஷலாக இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் இப்போ வரதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் இந்த கங்குவா படமும் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கான ஸ்பேஸ் ஈக்குவலாக கிடைக்குமா, இல்லை இதனாலே அந்த படத்துக்கான ஒரு பின்னடைவு சந்திக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில் இதான் டாக் இருக்குது. ரெண்டு படமும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுமா, அது சாத்தியமா அப்படின்னு டாக் இருக்குது. பட் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா,
நம்ம ஸ்டுடியோ கின் ப்ரொடக்ஷன் வந்து அதை உரிமையாளர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து மிகப்பெரிய தலைவர் ஃபேன். ஸோ ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாங்கள் வந்து தலைவரோட கூட வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நானே பெரிய தலைவர் ஃபேனாக இருக்கும்போது கண்டிப்பாக தலைவர் படத்தை தான் நாங்கள் ரசிப்போமே தவிர என் படம் வந்து அன்றைக்கெலாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத அவங்க திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த வித மாற்றமும் தெரியல. அதாவது டேட் சேஞ்சஸ் எதுவுமே சொல்லலை. இது வரைக்கும் அக்டோபர் 10 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஒரு பக்கம் வந்து தலைவர் வந்து சூர்யாக்காக விட்டு கொடுத்ததா ஒரு பேச்சு இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி ஒரு டாக் இருக்குது. ஸோ பரவாயில்ல, சூர்யாவே முதல்ல வரட்டும் அக்டோபர் 10க்கு, ஸோ நம்ம தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னதாக ஒரு பேச்சு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தலைவருக்காக விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம தலைவர் படம் தான்ப்பா ஃபஸ்ட்டு, அதை தாண்டி தான் எல்லாமே அப்படின்ட்டு அவர் வந்து திட்டவட்டமாக தெளிவாக ஸ்டுடியோ கிரீன்லேருந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து தலைவர் படம் வருது, வேட்டையன் வந்து அக்டோபர் 10னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அது கூட ரிலீஸ் பண்ண மாட்டோம். நாங்களே மிகப்பெரிய தலைவர் ஃபேனாக இருக்கும்போது நாங்கள் எப்படி அந்த படத்தோடு சேர்ந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் தலைவர் படத்தோட யாருமே வந்து கூட வந்து ஒரு போட்டினே சொல்ல முடியாது. அதாவது ஏன்னா எல்லாருமே வந்து தலைவர் ஃபேன்ஸ் தான். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மொத்த பேருமே வந்து தலைவரோட ஃபேன்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ தலைவருக்கு போட்டியாவோ இல்லை வந்து ஒரே டைமில் வந்து 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா நிறையா தேட்டர்ஸ்க்கு வந்து நிறையா வந்து இதுவாகும், ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ரெண்டும் தனித்தனியாக கலெக்ஷன் ஆச்சுன்னா மிகப்பெரிய கலெக்ஷன்ஸ் வரும், ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் சரி தேட்டர் ஓனர்ஸ்க்கும் சரி. பட் ரெண்டுமே ஒரே டைமில் வந்ததுன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து வேட்டையனுக்கு தான் கொஞ்சம் வந்து ஜாஸ்தி தேட்டர்ஸ் கிடைக்கும், இதுக்கு வந்து கங்குவாவுக்கு வந்து கண்டிப்பாக கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியான தேட்டர்ஸ் தான் கிடைக்கும். இப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே வந்து ஒன்றா ரிலீஸ் ஆகுமா இல்லை ஆகாதா அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. பட் இதெல்லாம் கேட்ட நியூஸ் வச்சுன்னு நான் உங்களுக்காக வந்து ஸ்பெஷல் நியூஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்? ரெண்டுமே சேர்ந்து ரிலீஸ் ஆச்சுன்னா 2 படங்களும் பார்ப்பீங்களா, இல்லை முதல்ல எந்த படம் பார்க்கறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்க? மறக்காமல் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸில் விளக்கங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.